இங்கே பாரு, தமிழ்நாட்டில். ஓகே, தமிழ்நாடு. நம்ம வந்து தமிழில் எழுதும்போது தான் தமிழகம் இல்லைன்னா தமிழ்நாடு, அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு, தமிழ்நாடு அப்படின்னு இல்லை. இது எப்படி போடுறோம்? தமிழ், இது வந்து மொழி, அதுக்குட்பட்டு நம்ம வந்து அதை நாடுறோம். ஓகேவா? மொழியை வந்து நாடுறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இதில் வந்து தமிழகம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ங்கிற மொழி அப்படியே வச்சுட்டு அகம், இந்த அகம் வந்து அகநானூறு, நூறு, அப்புறம் புற நானூறு. அதாவது என்னது அகநானூறுனா இன்டர்னல்லா. ஓகேவா? இன்டர்னல் பாடி, கவர்னிங் பாடி ஒன்று இருக்குது. அப்புறம் எக்ஸ்டர்னலாக, புறம், எக்ஸ்டர்னலாக கவர்னிங் பாடி ஒன்று இருக்குது. இதில் வந்து இன்டர்னல் எவ்வளோ முக்கியமோ, இது 400 தானே, அகநானூறு. எக்ஸ்டர்னலில் இருக்கிற இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். நான் அப்படிங்கிறது 100, 100ங்கிறது அந்த ஆயுசு 100ன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த 100 ஆயுள் கூடும் அப்படி 100ன்னும் போது 100 கூடுச்சுன்னா அது 101 ஆகுதா, இல்லைன்னா 100ல் 1 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 99 ஆகுதா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதாவது இந்த ஆயுள் அப்படிங்கிறது லைஃப். ஓகேவா? இந்த ஆயுள் வந்து லைஃப் 100 இயர்ஸா, செஞ்சுரியா? ஓகேவா? செஞ்சுரி 1900ல் ஆரம்பித்து 1999 ஆனால் கூட நம்மளுக்கு வந்து செஞ்சுரி முடியலை. அப்போ நம்மளுக்கு 2000 வந்தால் தான் அது வந்து செஞ்சுரி கணக்கே வருது. அப்போது 1901லேருந்து கணக்கெடுத்தால் கூட 2001 வரணும், 2000 இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அந்த ஆயுள் வந்து அந்த 100 அப்படிக்குண்டான அந்த இது இருக்குது. இல்லைன்னா அந்த 100 வந்து எப்போவுமே குறை தேடிக்கிட்டே இருக்கும், எதுவும் குறையாயிடுச்சு. ஏன்னா இதில் வந்து 400 தான் இருக்குது, இந்த 100 வந்து காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இதுலேயும் 400 தான் இருக்குது, இதுலேயும் 100 காணாமல் போயிடுச்சு. இன்டர்னல்லையும் 100 தேடின்னு இருக்கும், எக்ஸ்டர்னல்லையும் 100 தேடினே இருக்கும். தமிழுக்கு உண்டான ஒரு, நீங்கள் இலக்கியமாக சொன்னாலும் அது கிராமட்டிக்கலாக சொன்னாலும் இந்த ஒரு கணக்கு வந்து ஒரு அடிப்படையான கணக்கு. ஓகேவா? இது ஏன்னா இந்த 100 தேட விட்டோன்னா அது வந்து என்ன பண்ணும், எவ்வளோலாம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு போய் தேடின்னு இருக்கும். எதெல்லாம் குறைப்பட்டுச்சோன்னு குறைய தேடினே தான் போயின்னு இருக்கும், நல்லதே கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக வர்றதுலேயும் வந்து காணும் 100 வந்து குறைப்பட்டு போச்சு அப்படின்னா காணும் இல்லைன்றது தேடினா, அதாவது 100 கூட்டுறதுக்கு என்ன செய்யணுங்கிற முறையை விட்டுட்டு 100 வந்து இழப்புதலில் வந்து தேட போகும்போது நம்மளுக்கு இந்த 400, 300, 200, 100ன்னு அப்படியே போய் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதுலேயும் இப்படியே போயிடும். இந்த 400க்கு ஒரு 100 கூடுறதுக்கு உண்டான ஒரு வழி வாய்ப்புகளை வந்து நம்ம சேர்க்கும் போது அது இன்னும் கூட ஒரு இதுவாக இருக்கும். அப்போ அந்த 1000க்கு உண்டான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 1000க்கு உண்டான பலன் எப்போ கிடைக்கும்னா, அதான் 19லேருந்து இங்கே 20 மாறிடுச்சு, அதுலேயே வந்து 1000 இயர்ஸ் மாறிட்ட மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கூட இது கரெக்டாக தப்பான்னு தெரில, 1000 இயர்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது எனக்கு கூட. ஆனால் இந்த 1000 இயர்ஸ் தான் ஆச்சா, இல்லைன்னா 100 தான் கூடுச்சா அப்படிங்கிறது கணக்கு போடுறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது புரியாது. ஏன்னா நம்ம வந்து 100 வயசுக்கு மேலே தாண்டி வாழறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது.
சரி, இன்னொரு ஒரு இது என்னென்னா, டிஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஓகேவா, அது என்னமோ சதுரமோ ஏதோ ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க. இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு, இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு, நான் எல்லாமே போட்டு வைக்கிறேன். அது வந்து அது என்னது எதுவும் தெரியாது நம்மளுக்கு. இது வந்து மதுரை, இது வந்து கோயம்புத்தூர், இது வந்து திருநெல்வேலி. இப்போது இது வந்து நம்ம இது ஒரு இது எடுக்கிறோம், இது ஒன்று பார்க்குறோம். இதில் என்ன அதுன்னு பார்த்தோன்னா சேலம், இது வந்து திருச்சி, ஐ போடுவாங்க, இல்லைன்னா வை போடுவாங்க. திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறதையும் போட்டுக்குவாங்க. அதனால் திருச்சிங்கிறது ஷார்ட்டாக இருக்குது, அதனால் திருச்சின்னு சொல்கிறேன். ரொம்ப லெங்க்த்தியாக போனோன்னா அதில் 2 ஆறு, அப்புறம் ஒரு சிஹெச் போட்ட பிறகு 2 ஹெச், 2 எல்லு, 2 பி, அப்புறம் ஒரு 2 ஏ, அப்புறம் ஒரு 2 எல்எல் போட்டு அப்படியே அப்படியே பள்ளி வந்து இப்படி பெருசாக்கினே போகலாம். இன்னொரு இது என்னென்னா, இங்கே வந்து ரொம்ப சின்னதாக வந்து ஒரு சென்னை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே இருந்த முக்கியமான 6 மெயின் டிஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஓல்டஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ஸு தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தது வந்து முக்கியமாக பார்த்தது இந்த இது இருந்தது. இப்போது இதுக்கு வந்து ஒரு ஃபிலாசபி சொல்லுவாங்க. மதுரையில் வந்து இவங்களுக்கு எப்போ இது அன்னாருன்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறமா அவங்க சாப்பிடாமலே விட்டாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடே சாப்பிடாம அன்னக்கிலேசம் ஆச்சு. அன்னக்கிலேசம் ஆனனால இவங்க சப்போர்ட்டு கூப்பிட்டுக்கிட்டாங்க. இவங்களோடது அப்படின்ட்டு இதை பிடிச்சி இழுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து இந்த பக்கம் வந்து இவங்களோட இருந்தாங்க அப்படின்னு. இதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க பின்னோக்கி திரும்பவும் அவங்க போகவும் இவங்களுக்கு ஒரு மோட்சம் கிடச்சி இந்த இடத்துலையும் அவங்க விட்டாங்க. இவரும் இவங்களை தனியாக இயங்கிறதுக்கு விட்டுட்டாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ நான் இதெல்லாம் வந்து தனித்தனி என்டிட்டிஸாக தான் பார்க்குறேன். ஏன் தனித்தனி என்டிட்டிஸாக பார்க்குறோன்னா, இது ஓல்டஸ்ட் கதை. இது வந்து ரொம்ப புராதனமான எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கதைங்க. அதனால வந்து பார்த்தா ஸ்திரமான ஏதாவது ஒன்று இருக்குன்னா பெரிய பெரிய பேலஸ் மாதிரி கற்கோயில்களில் நீங்கள் தேடினீங்கன்னா தெரியும். செங்கல்களால் செய்யப்பட்ட சில விஷயங்கள் கிடையாது. கற்கள்னு வந்து செங்கல்னு கிடையாது. அதாவது கடும் பாறையில் வந்து செஞ்சு வச்சுருக்கக்கூடிய சில, அது வந்து ஓல்டஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுலேருந்து மருவி அதுக்கப்புறமா ஒரு காலத்துக்கு ஏற்ப சில விஷயங்களில் நிறைய பரிமாணங்களில் செங்கல் இதால் நிறைய கோயில்கள்லாம் பண்ணாங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா, வீடுகளும் செங்கல்களோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கட்டை அந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து ஒரு இல்லைன்னா மெட்டல், கோல்டுலேயே நம்ம வந்து எல்லாமே செஞ்சு வைக்க முடியாது. இந்த இது பிராஸு அந்த மாதிரியான சில பித்தளை அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த இது, சில்வரில் சில இடங்களில் பூஜைக்கு உண்டான சில விஷயங்கள் இருக்கும். அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அதெல்லாம் போட்டோம். அது வந்து இதுக்கு உண்டான பாரம்பரியம் அங்கே போய் பார்க்கும்போது அதுக்கு உண்டான பாரம்பரியம் என்னங்கிறது அங்கே தான் தெரியும். இதோட பாரம்பரியம் என்ன, இதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது அங்கே போனால் தான் அது தெரியும். இதோடது என்னென்னா அங்கே போகணும், அந்த இடத்துல இருந்தால் தான் அது தெரியும். அந்த நபர் வந்து இங்கே வந்தாங்க அப்படிங்கிறதுனால இங்கே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நபர் இங்கே இருக்கிறாங்கங்கிறதுனால இங்கே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு அப்போ அங்கே இருக்கிறது எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறது கிடையாது. திரும்ப போகும்போது இங்கே இருக்கிறதெல்லாம் அவங்க அங்கே எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது. அப்போ அந்தந்த இடத்துக்கு ஏற்ப தான் வந்து அந்த மக்கள் தான் அங்கே இங்கே நகர்றாங்களே தவிர அவங்க கொண்டு வர பொருட்களோ இல்லை அந்த பொருட்களுக்கு உண்டான பொருளோ அதுக்கு உண்டான சில தன்மைகளுக்கு ஏற்ப அவங்க வந்து சில விஷயங்களில் இயங்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை தேடிட்டு இருந்திருப்பாங்க. சரி, இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோன்னா இந்த 6
ங்கிறது இல்லை. இப்போ எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, நியூவாக ஃபார்ம் பண்ண டிஸ்ட்ரிக்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய அறிவில் 118 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. நியூவாக வந்து 118 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டு எதோட சேர்ந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸில் இப்போது அந்த கம்யூனிட்டி இதெல்லாம் வந்து பிரிக்கிறாங்க, காஸ்ட்டை பற்றிலாம் பிரிக்கிறாங்க. எப்படி காஸ்ட்டு பற்றி பிரிக்கிறாங்கன்னா, இதுலேருந்து நிழலாக உருவாகப்பட்ட அந்த மனிதர்களாக அவங்க இயங்கும்போது அந்த காஸ்ட்டும் அந்த இதை சார்ந்த சில சமூகம் அப்படிங்கிறதுனால அந்த காஸ்ட்டும் கம்யூனிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி பிரிக்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிறது எல்லாமே உருக்குலைஞ்சு போனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல நான் ஒரு சிரத்தை ஏற்படுத்துகிறேன், இங்கே ஒரு சிரத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு உண்டான இழப்பீடோ இல்லை அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் வந்தது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது அவங்களுடைய தன்மையை பொறுத்து. இதுக்கும் கம்யூனிட்டி காஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. கம்யூனிட்டியும் காஸ்ட்டும் இதுக்கு உட்பட்ட சில நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய நிழல்களாக நிகழ்ந்திருக்கக்கூடிய நாட்களிலே அவர்கள் இதற்கேற்ப அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு அவங்க ஒரு விஷயங்களில் சொல்லும் போது அப்போ தான் அந்த கம்யூனிட்டியும் அந்த காஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து சொல்ல முடியும். இல்லைன்னா வந்து இயங்கிறதுக்காக நீங்கள் சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு உண்டான சாதகங்களை தேடின்னு இருக்கீங்க, அதை வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த இடத்துல நிரூபிக்கணும்னு நினைக்கிறதோ இல்லை இந்த இடத்துல நிரூபிக்கணும்னு நினைக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடங்களையும் நீங்கள் குறைவாக மதிப்பிடுற மாதிரி தான் அது வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ இந்த 118 வந்து இந்த 6 டிஸ்ட்ரிக்டில் எதுக்கு உண்டானது அப்படின்னு கேட்டோன்னா, அந்தந்த தாலுக்கில் அந்தந்த கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸை அங்கங்கே இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அந்த லிஸ்ட்டில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் அதில் தெரியும். இந்த 118ங்கிறது வந்து மொத்தமாக தமிழ்நாடுல மட்டுமே, அது கர்நாடகாவை சார்ந்து இல்லை, ஆந்திராவை சார்ந்து இல்லை, கேரளாலையும் சார்ந்து இல்லை, தமிழ்நாடுல மட்டுமே 118 டிஸ்ட்ரிக்ட்டு. இப்போ ஊட்டி சொல்கிறாங்க, கொடைக்கானல் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து தேனி மாவட்டம் அந்த மாதிரிலாம் சொன்னால் கூட அதுக்கு வந்து மலை பிரதேசம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் அவங்களோட அந்த நிலப்பரப்பு வருது. இதெல்லாம் வந்து சமநிலையில் இருக்கக்கூடிய சில இடங்களாகவும் அந்த மாதிரி மலை பிரதேசம் மலைவாழ் இது வந்து செங்குத்தாக போகும், அப்படியே இறங்கும். சில நேரங்களில் மண் சரிவு ஆகும். ஒரு டெரெயினில் இருக்கக்கூடிய வீடுங்க கட்டமைப்பு இருக்கும், அடுத்த ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி மலை ஏறினதுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு 2-3 வீடுங்களே அங்கே இருக்கும். அந்த மாதிரி இப்போ இங்கே இதிலெல்லாம் இருக்கிற மாதிரி பக்கத்தில் வந்து வீடுங்கள் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடையாது. ஒரு நடந்து அவங்க போகணும், இல்லைன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும், இல்லைன்னா அங்கே போயிட்டு வர வண்டிங்களுக்கு உண்டான சாதக பாதகங்களே வந்து அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஒரு ஜீப்பு மாதிரியே இல்லைன்னா ஒரு இந்த வண்டி மாதிரி ஒரு பெரிய ஒரு டைம் லோடு போய் வர இது கிடையாது. நம்ம சாதாரண ரோட்டில் போய் வர மாதிரியானது கிடையாது. ஒரு வாட்டி காலையில் போகிறாங்க, சாயங்காலம் போகிறாங்க, அந்த மாதிரி. இப்போ நைட் ட்ராவல் இருக்கிறது, சில நேரங்களில் வந்து அப்படியே மண் சரிவாகுது. அந்த ஆற்றோட நிலையோ இல்லைன்னா அந்த மண்ணோடைய அந்த பிடிப்பு வந்து அங்கே தளரும் போது அப்படியே வந்து ஃபுல்லாக இறங்கி அந்த வீடுகளில் அதுக்கு அடுத்தடுத்த அடுக்கில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நிலை மோசமாகுது. அதனால தான் வந்து அவங்களுடைய சமநிலை பரப்புக்கு உண்டான இடங்களையும் அவங்களோட இடங்களையும் அதே அளவு ஒப்பிடுறது கிடையாது. அதில் என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரியான சில நபர்கள் இருந்தால் இங்கே கட்டுமானத்துக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ, ரிசோர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எழுப்புறதுக்கு வந்து நல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் மலை மாதிரி நல்லா எழுப்பிட்டு போகிறதுக்கு சிலது வந்து கட்டமைக்கிறதுக்கு சில வசதிகள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அந்த மனிதர்களால் மலையை தூக்கிண்டு நகர்ந்துட்டு இருக்கிறது கிடையாது. அப்போ அங்கே சில இடங்களில் வேறு இடம் வந்து டேமேஜ் ஆகும், பெரிய க்ரைசிஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு சில நிலைகளை வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களால் சமாளிக்க முடியாது.
அதனால் அப்போது இதில் வந்து நம்ம ஸ்பேஷியல் டைமென்ஷன்ஸ்லாம் போட்டு பார்க்க முடியாது. ஸோ இந்த விஷயம் வந்து ஓல்டஸ்டான இருக்கக்கூடியது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய புராதனமான இதோ இந்த விஷயம் சொன்னோம்ல, அகநாறு புறநானூறுக்கெல்லாம் இதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நடந்து பெரிய பெரிய இது அதுலேருந்து இது வேறு எதாவது எடுத்தாங்கன்னா கூட உடனே மொத்தமாக வந்து இங்கே நின்றுடுவாங்க. இது பாத்ரூம் சைஸில் தான் இருக்கும். இத்தினோண்டு ஒரு செங்கல் சைஸில் போட்டு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வெறும் ஒரு தட்டியோ ஏதோ ஒரு கம்பளியோ எதையோ ஒன்று போட்டு பாத்ரூமுக்கு வந்து அவங்க வேண்டின்னு இங்கே நின்று தவம் புரிஞ்சாங்க, யாராவது அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னா கூட இவங்க மொத்தம் ஆளுங்களும் வந்து இதை சரௌண்ட் பண்ணிடுவாங்க. ஏதோ அங்கேருந்து ஏதோ எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு. அதனால் இதுக்கு உண்டான நிலைக்கு இதுக்கு உண்டான இது ஸ்திரம் வந்து இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் போய் வாட்ச்மேன் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இது வந்து 118 இருக்குது. இதில் எதோட சார்ந்தது, அப்போது வந்து நம்ம எதுக்கு எந்த இதை வந்து கோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு வந்து காஸ்ட்டு கம்யூனிட்டிலலாம் நம்பிக்கை இருந்ததுன்னா இது பேஸ் பண்ணி தான் உங்களோடதாக இருக்கும்.